கடைசியா 2 பேரும் 10K நாங்க தான். ஹியூமிடிட்டி கம்மியா தான் இருக்குது. ஆப்போசிட் சைட்ல மக்கள் வந்து யூ-டர்ன் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நைட் மேரத்தான் ஓடுறதுல என்ன பிரச்சனைனா ER எலக்ட்ரிக். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வினோத் ஸ்டேஷன். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான நைட்டு மேரத்தானுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். கலர் மேரத்தான் போயிருந்தோம் பார்த்தீங்களா. வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சம்பவமாக இருக்கும் அந்த கலர் மேரத்தானு. அவங்களே தான் இந்த நைட் ரன் மேரத்தானும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. மணி கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி கிட்ட ஆகுதுங்க. 12 மணிக்கு ரன் ஆரம்பிக்க போது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து நைட் மேரத்தான் ஓடி இருக்கேன் சென்னையில். ஹியூமிட் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லுமே கடல். இந்த நைட் ரன்ல வந்து ஃபன்னு ஜாஸ்தியாக இருக்குங்க. டிஜே பார்ட்டி, லைட்லாம் போட்டு நியான் கலர்ஸில் பலன்னு ஓட போறோம். என்னோட சேர்த்து 4 பேர் ஓடுறோம் இந்த மேரத்தான் ரன்ல. முதல் நபர் வந்து ஏற்கனவே நம்ம கலர் மேரத்தான் ஓடி இருப்பாரு திவாகர். அந்த மேலும் 2 நபர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து புதுசா நம்ம கூட ஓடுறாரு. இவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல மேரத்தான் ஓடிக்கிறாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம கூட ஓடுறாரு. ஆனா பல வாட்டி மணிலால மேரத்தான் ஓடின நபர் தினேஷ். எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த நைட் ரன்? ரொம்ப லாங் டைம் அப்புறம் ஓடுறோம். ஃபன் ஃபீல்டா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சைடு தெரியுது பாத்தீங்களா, லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து மணிலா பேன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேரு. இது கடலு சுத்தி ரெஸ்டாரண்ட், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கும். இந்த சைடு வந்து மாலுங்க. சொன்ன பாத்தீங்களா இந்த வந்து நியான் பிளாஷி கலர்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி நான் ஷூ மட்டும் வந்து கொஞ்சம் ஃப்ளாரசன்ட் ஷூஸ் போட்டிருக்கேன். அதாவது நியான்ல வந்து க்ளோ ஆகிற ஷூஸ் போட்டிருக்கேன். கைஸ் வந்துட்டோம். வந்த உடனே வேலையா வந்து மக்கள் போட்டோ எடுத்தே ஆகணும்ட்டு லைன்ல நின்னுக்கிறாங்க. ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே உள்ள போக வேண்டியதான். என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். பேகேஜ் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. டேக் கொடுத்துட்டு டோக்கன் கொடுத்தாங்கன்னா ரிட்டர்ன் போகும்போது வாங்கிக்கலாம். அலைகடல கூட்டம் திறந்துடுச்சு. வார்ம் அப் செஷனும் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஞாபகம் தெரியல. Oh yeah! Marathon, yeah. 5K shows 5K run. Yeah, we are best friends, marathon friends. Electric night run, exercises in the run, and also mostly in the last January the Color Fest Carnival. Yeah. I'm from Taguig City, Philippines. Yeah, what's your name? Rene. Yeah, Rene. Alright, again, please proceed to the left side. So if you have your talented friend. கைஸ் வந்தாச்சு ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு. 10K ரன் ஆரம்பிக்க போது. பின்னாடி மக்கள்லாம் லைன் அப்பா இருக்கிறாங்க. எப்பயும் போல வந்து நான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட வந்துட்டேன். மக்கள் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கறதுக்காக ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஜாயின் பண்ணி அப்படியே கிளம்புவோம். Favorite ko talaga yan pag kinugulo girl. Okay, so Joyce! I love that. 7, 6, 5, 4, 3, 2, 1. Let's go! Let's go!
தான் போக போகிறோம் 10K. ஓகே நம்ம ஓட ஆரம்பிப்போம் வாங்க. தன்னந்தனியாக கடைசியாக ஓடிட்டு இருக்குது. நம்மளால பின்னாடி தான் வர்றாரு. அவரை வீடியோ எடுத்துருந்தார். அதனால நாங்கள் தான் லாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். வந்துட்டாரு. கடைசியாக 2 பேர் 10Kல நாங்கள் தான். எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. லேட்டாக ஓடுறான் போல ஒருத்தன்ட்டு. சரி கொஞ்சம் தூரம் ஓடி கூட்டமாக ஐக்கியமாகி சந்திப்போங்க. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி ஒரு 500 மீட்டர் ஓடி வந்துருப்போன்னு நினைக்கிறேன். கூட்டமாக ஐக்கியம் ஆகிட்டோம். மேட்ரு என்னென்னா, நம்ம மார்னிங் மேரத்தான் ஓடும்போது ஆக்சுவலாக திடீர்னு வெளிச்சம் வந்துடும். அதாவது இருட்டில் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்துடும். இதில் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கிறதும் இருட்டு, முடிக்கிறதும் இருட்டு. அதனால் வெளிச்சத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, மக்கள்லாம் ஆரவாரமாக ஓட்டிருக்காங்க. இந்த வாட்டி டைமிங்லாம் கிடையாது இந்த மேரத்தானில். சும்மா ஃபன் ரன்றதுனால டைமிங் சிப்லாம் கிடையாது. அப்படியே ஜாலியாக ஓட வேண்டியதுதான். ரைட் கேஸ், வாங்க கொஞ்சம் தூரத்தில் போய் சந்திப்போம். மக்கள்லாம் ஆப்போசிட்டில் யூ டர்னே அடிச்சிட்டாங்க. முதல்ல கிளம்புனவங்களாம் அந்த ரோடு போயிட்டு திருப்பி வந்தால் தான் யூ டர்னு போயிட்டுருக்குறோங்க. இன்னும் பெருசாக டயர்ட் ஆகலை. நைட்டுனால கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்குது. அதனால் பெருசாக ஹியூமிடிட்டி கம்மியாக தான் இருக்குது. போயிட்டுருக்குறோம். ஆப்போசிட் சைடில் மக்கள் வந்து யூ டர்ன் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கலர்ஃபுல்லாக இந்த சைடு வரவங்க நம்ம அந்த டிராஃபிக்கில் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு சைடு மட்டும் ரெட் லைட் எரியிற மாதிரி, ஒரு சைடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நம்ம பசங்க 2 பேர் போகிறாங்க முன்னாடி. ஆப்போசிட்டில் வராங்களான்னு தெரில, பார்ப்போம். இங்கே வந்துருச்சிங்க யூ டர்னு. நானும் ரொம்ப தூரம் இருக்கும்னு நினச்சேன் யூ டர்ன். தினேஷ் ஒருத்தரை பார்த்தாச்சு. யூ டர்ன். ஓகே இங்கே தான் தண்ணி வச்சாங்க. அங்கே போயிட்டு அந்த சைடு சிக்னல்லாம் திரும்பி வந்தோம். மேபி இதே ரவுண்டு 2 வாட்டி அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். தாங்க யூ டர்ன் அடிச்சாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி அந்த ஸ்ட்ரெச்சு கூப்பிட்டு போனாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு லூப் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே சுற்ற வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் பாயிண்ட் வந்துட்டாங்க. ரைட்டா தண்ணியை குடிச்சிட்டு போவோம். நம்ம கூட ஓடின எல்லாரையும் பார்த்தாச்சு. எல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. எல்லாம் நிற்கிறாங்க, கொஞ்சம் தான் வர்றாங்க. மற்றபடி எல்லாம் நின்று தண்ணி குடிச்சு தான் போகிறாங்க. என்ன கொடுக்குறாங்க? வெறும் தண்ணி தாங்க கொடுக்குறாங்க. கேட்ரைடு இருக்குன்னு நினச்சேன், எதுவும் இல்லை. வெறும் பிளெயின் வாட்டர் தான். ஓகே, வாங்கி குடிச்சிட்டு போவோம். நைஸாக பின்னாடிலேருந்து கேட்போம் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். நைஸாக பின்னாடி வழியாகவே வாங்கிட்டேன் தண்ணியை. திருப்பி 100 கூவத்தை கடந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுது? 2 கிலோமீட்டர் ஓட்டங்க. பரவாயில்லையா? இங்கே பாருங்க, ஏதோ கலராக வச்சுருக்காங்க. எதிர்க்க பபுள்ஸ் விட்றானுங்க. நம்ம யூ டர்ன் நெக்ஸ்ட்டு வரும்போது பபுள்ஸில் போவோம் வாங்க. இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் ஒரு பபுள் இருந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி போட்டு சூப்பராக இருக்குது இடம். காமிக்கிறவாங்க பாருங்க, இதான் ஆர்ச்சு. இதை தாண்டின உடனே அந்த பபுள் ஏரியா வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆப்போசிட்டில் 5K மக்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்யாண ரிசப்ஷனில் போனால் அடிப்பாங்க பார்த்தீங்களா முன்னாடி தண்ணியில் ஸ்ப்ரேல, அந்த மாதிரி இருக்குது. பபுள் 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 பபுள். ஓகேங்க, ஓடுவாங்க வாங்க. இந்த வாட்டி ரூட் வந்து ஒரே இடம் தான், லூப் விட்டானுங்க. ஒரே இடத்துல 2 வாட்டி ரவுண்ட் அடிக்கிற மாதிரி. வேறுங்க மேலே விசா ஆஃபீஸு. இந்த ஏரியா வந்து இப்போ கொஞ்சம் பாஷான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். எல்லா எம்என்சிஸு, ஹோட்டல்ஸு எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். ரைஸ் ஒரு ரவுண்டு ஓடி முடிச்சுட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்துருக்குறோம். ஆப்போசிட்டில் பார்த்தா தெரியும் அந்த ஆர்ச் இருக்க பாருங்க. ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு அதே லூப்பு தான் வந்துருக்கோம். இன்னும் கரெக்டாக 6 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். இன்னும் 4 கிலோமீட்டர் தான், ஈஸியாக முடிச்சிடலாம் வாங்க. ரைஸ்
வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னும். திரும்பினா ஃபினிஷு. இந்த வாட்டி பெருசாலாம் டைமிங்லாம் பார்க்கல, சும்மா ஜாலியாக ஓடணும். ஆனால் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மேட்டர்னா, மார்னிங் மேரத்தான் ஓடும்போது விடிஞ்சிடும். வெளிச்சம் வந்தோடனே ஒரு புது அட்மாஸ்பியரு, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நைட்டு மேரத்தான் ஓடுறதுல என்ன பிரச்சனைனா, ஆரம்பமும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்குது, முடிக்கும் போது ஒரே மைண்ட் செட்டில் இருக்குது. ஒரு மாதிரி எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கவங்க எல்லாருமே மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக தான் ஓடின்னு இருக்கிறாங்க. அந்த டிஜே கிட்டேயாவது கொஞ்சம் மக்கள் உற்சாகமாக இருக்காங்களான்னு பார்ப்போம். அட் லாஸ்ட் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவ்வளோ கண்ணு முன்னாடி தான் இருக்குது ஃபினிஷ் லைனு. மெடல் வாங்கிட்டு அப்படியே டிஜே பார்ட்டியில் ஐக்கியமாக வேண்டியது தான். வாங்க போ. பாருங்க மெடலு விஆர் எலக்ட்ரிக், நல்லா வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்க எல்லாம் சுற்றுது. காமிங்க, சுற்றி காமிங்க. இது மட்டும் தனியாக சுற்றுது. பாடுறா, எல்லாம் சுற்றுது. எல்லாம் சுற்றுது. செம்ம மெடல், வித்தியாசமான மெடல். பாருங்க பட்டைய காலம் ஆரம்பிச்சிட்டானுங்க உள்ள. டிஜே பார்ட்டி முடிய போது நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். நல்லா தரமாக இருந்தது மேரத்தானு. கடைசியாக செம்ம குத்துன்னு குத்தி எடுத்தாச்சு. ஓகே கைஸ், பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த மேரத்தானில் தரமாக சம்பவம் செய்வோம். ஸ்டே டியூன். Watch Vinod Station on YouTube channel. Subscribe, like and share right now.